ஆரம் கோச்சிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நீட் 2025 தமிழ் மீடியம் கொஸ்டின் நம்ம ஒன் பை ஒன்னா சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ் மீடியம் மாணவர்களுக்காகவே தமிழிலேயே நம்ம வகுப்புகள் எடுத்துட்டு இருக்கிறோம். நம்மளோட ஆஃப்லைன் சென்டர் திருச்சி தில்லை நகர்ல இருக்கு. ஆன்லைன் வகுப்புகளும் நம்ம வழங்கிட்டு இருக்கிறோம். ஓகே, இந்த வீடியோல வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வருஷம் நீட்லயே கேட்ட கொஸ்டின்லயே ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்வினா இந்த கேள்வி தான். என்ன சொல்லிக்கிறாங்க பார்க்க பெருசா இருக்கு, நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? பாருங்க, ஒரு குறிப்பிட்ட நிழற்பட கருவியின் நிழற்பட கருவினா அதை கேமரா போட்டோகிராஃப் எடுக்கிறது. 4 ஒத்தன்ற வார்த்தையை பார்த்துக்கோங்க. ஒத்தனா ஒரே மாதிரியான ஐடென்டிக்கல் 4 ஒத்த மெலிதான குவி வில்லைகள் தொகுப்பு அச்சுக்கோட்டில் ஒன்றை ஒன்று தொட்டு கொண்டிருக்கிறது. அச்சுக்கோட்டில் ஒன்றை ஒன்று தொட்டு கொண்டிருக்கிறது. 4 குவி வில்லைகள். குவி வில்லை குழி கிடையாது. இது ஒரு வில்லை ஒண்ணு. இது மாதிரி 4 ஒரே சைஸ்ல இருக்கணும். எல்லாமே பண்புகள் அனைத்து ஒரே மாதிரி இருக்கும். இப்போ ஒத்த குவி வில்லைகள் சொல்லும் போது 4 குவி வில்லைகளோட ஃபோக்கல் லென்த் ஒரே மாதிரி இருக்கும். 4 குவி வில்லைகளோட பவரும் ஒரே மாதிரி இருக்கும். 1 2 3 4. தியரி கிளாஸை கிளியரா கவனிச்சிருந்தீங்கன்னா டைரக்டாவே ஆன்சர் எடுத்துடலாம். ஒர்க் அவுட் பண்ணணும் அவசியம் இல்லை. பவர்னு இப்போ ஒன்றோட ஒன்று நம்ம மொத்தம் 4 வில்லைகள் இருக்கு. அதோட ஈக்குவலன்ட் பவர் என்னன்னு சொன்னோம். இப்போ தியரி கிளாஸ் சொல்லியிருப்போம். P1 பிளஸ் P2 பிளஸ் P3 பிளஸ் P4. 4 ஒத்த குவி வில்லைகள்னா எல்லாத்தோட பவர் ஈக்குவலா இருக்கும். இப்ப என்ன பண்ணிக்கலாம், P பிளஸ் P பிளஸ் P பிளஸ் P gives 4P. இப்ப பவர் என்ன வருது? 4P வருது. அப்ப ஆப்ஷன் என்ன இருக்கணும்? 2 அல்லது 3 இருக்கணும். இப்போ ஒரு பெருக்கம் மேக்னிபிகேஷனுக்கு நம்ம கூட்டிக்க மாட்டோம். எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுவேன்? பெருக்குவேன். M இன்ட்டு M இன்ட்டு M இன்ட்டு M எவ்வளவு வருது? M பவர் 4. அப்ப சரியான விடை ஆப்ஷன் 2.